வெல்கம் ஸ்கிபிடிஸ் வெல்கம் பேக் டு சிஜிபி கேமர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அபேஸ் பத்ரி. சொல்கிறேன். டேய் கைஸ், நம்ம கிளாஸ் ரீரோல் பண்ணிட்டேன். என்ன கிடச்சிருக்கு? அது ரோல் வாயில் வராது. அதை பற்றி திரும்ப அதே கிளாஸ் தான் கச்சிக்குது. ஒத்த கண்ணா கிளாஸ் தான் கச்சிக்குது. நான் வேஸ்ட் பண்ணுற 100 ஷார்ட்ஸ் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். வேஸ்ட்லாம் இல்லைப்பா, எப்படியா இருந்தாலும் உனக்கு அது கிடச்சிருக்கணும்னு எழுதி இருக்கு. ஸோ அதனால உனக்கு அது கிடச்சிருக்கு. திரும்ப அதே கிடச்சா எப்படிங்க? 10% டேமேஜ், அப்புறமா -0.2. அதுவும் என்ன பண்ணுறது? எனக்கு பாருங்க, மங்கி மேன் நான் என்ன பண்ணுறது. சரி வாங்க, நம்ம வந்து வந்துருச்சு கொஞ்சம் கிரஸ்டி லிட்டு லேக் கைஸே. நம்ம வந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, ஐயோவா மக்கள், நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஏன்ஷியன் சான்ஸ் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த இது தான் வாங்க போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய எப்படி சொல்கிறது, பஃபர் ஃபிஷ்ஷுக்கும் மேலே இருக்கும்ல, அதுதான் அந்த இதுதான் வாங்க போகிறோம். ஃபிஷ்ஷை பற்றி சொல்ல, அவன் டேங்கை பற்றி சொல்லுவான். டேங்க்கு. ஸோ அதுதான் வாங்க போகிறோம். வாங்க நம்ம போகலாம். இவன் காணும், இவன் வரமாட்டேங்கிறான். நான் கிரைண்ட் பண்ணுறேன், நீ போய் வாங்கிக்கோ. சரி, இவன் என்ன வாங்கிக்க சொல்கிறான். உன்ட்ட 5000 இருக்காப்பா ஃபஸ்ட்டு? அப்புறம் என்ன, இன்னைக்கு டெய்லியில் கொடுத்துருப்பாங்களே, வாங்கல நீ. இவனுக்கு 4th டேவே போயிடுச்சான். தம்பி இங்கே பாருங்க, இப்போ நம்ம ஏன்ஷியன் சான்ஸில் போனோம்னு வச்சுக்கோங்க, எப்படியும் ஒவ்வொரு ஆக்சிஜன் பார்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஆகணும். அதனால நான் இப்போ இங்கேயே யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ? நான் இப்போ வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கேன் கைஸ். கைஸ் இங்கே பாருங்க. ஏய், லைட்னிங் மெக்வீன். சாரி. இது ஒபிசல், இது பேரு கார்டு, இது பேரு ஏங்க. இது வந்து சிக்கமாக இருக்குங்க பார்க்க. ஆமாம், அது பேர் வந்து கார்டு அப்படின்னு சொல்லிச்சு. இது வந்து நான் பிடிக்காதது. எனக்கு பிடிக்காதது. ஐயோ அப்படி இல்லைடா, இது வரைக்கும் நான் கேட்ச் பண்ணாதது. இதோ இதான் வாங்க போகிறோம் நம்ம. எவ்வளோ கரெக்டாக இருக்குடா என்கிட்ட காசு. 5250 சொல்கிறாங்க ஊசு பையன். பரவாயில்ல, ஆனால் இது 130 ஆக்ஷன் கொடுக்கும். இது எவ்வளோன்னு பார்த்து நம்ம நெக்ஸ்ட் டைம் இது வாங்கிக்கலாம். 4750 இந்த வீடியோவில் சேர்த்து வச்சு வாங்க போகிறேன்டா நான். எல்லாம் எதனால்? அந்த ஆமாம், டியூப் கேனாட் பி சேஞ்சர் இயர்னு காட்டுது எனக்கு. ஸோ இப்போ நான் ஏன் இந்த அளவுக்கு ப்ரிப்பேர்லாம் ஆகுறேன்னா, அந்த கிரேட் ஒயிட் ஷார்க்கை பிடிக்கிறதுக்கு தான். அதை நான் எப்படியாவது பிடிச்சி தீருவேன். இப்போ நான் செத்துருவேன்னு நினைக்கிறீங்க பரத்? நீ என்ன நினைக்கிற பரத்? செத்துருவேன் பாருங்க, நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறான். ஜெயராஜ் நீ கண்டிப்பாக செத்துருவேன். என்னங்க 2 பேருமே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க? ஒருவேளை அதான் உண்மையாக இருக்குமோ? ஐயோ நீங்கள் 10 வந்துருச்சு. அதுக்குள்ளே நம்ம போயிட்டோம், உயிர் வாழ்ந்துட்டோன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் போடுறீங்க. செத்துட்டோன்னா ஒன்றும் இல்லை. அப்படியா, எப்படியும் உயிர் வந்துட்டோம். சரி வந்துட்டேனே, ஒரு லைக் போட்டுருங்க மறக்காமல். நான் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஏதோ இப்படி வந்துட்டேன். லைக் எப்படி சொல்கிறது, இது ஒரு இடம் கைஸ். இது சாண்ட் டியூன்ஸ், ஏன்ஷியன் சாண்ட்ஸ். இதோ அங்கேருந்து கீழே வந்தால் இந்த இடம் வந்துச்சுங்க. இந்த இடத்துல வந்து இவன் என்ன வைக்கிறான் பாருங்க. இவன் வந்து ஒரு கன்று விற்கிறான். அது வந்து 17,500. ஆனால் அதுக்கு எவ்வளோ இது பாருங்க. இதோ இதுதான் அந்த கன்று. டேமேஜ் 120. இது பிடிச்சா கண்டிப்பாக நம்மளை ஷார்க்கு பிடிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், நான் இதை தான் கிரைண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த வீடியோலேயே நம்மளால் அவ்வளோ பிடிக்க முடியுமான்னு தெரியல. பட் நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணுவோம். ஏன்ஷியன் சான்ஸ்லாம் நான் எப்படி கிரைண்ட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. நீ யாரா புதுசாக இருக்க? இங்கே ஒரு நண்பர் இருக்கார். இவர் வந்து அடிச்சு பாம்பேனோ. இது நான் ஆல்ரெடி ஒன்று பிடிச்சிட்டேன், வீடியோவில் நான் காட்டல. இங்கே பாருங்கள், இது வந்து கார்டு, மைன்கிராஃப்டில் வர அதே கார்டு தான். இதெல்லாம் அன்காமனுங்க, இதெல்லாம் செம காஸ்ட்லிங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இது பாருங்கள், வித்தியாசமாக இருக்குங்க. இதுவும் பாம்பேனோன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் வஞ்சர மீன் மாதிரி இருக்குது. என்னங்க அடியை போட மாட்டேங்குது? என்னங்க இவ்வளோ அடி தாங்குது இது? என்னோட செம்மையாக அடி தாங்குது இது. இது பேர் வந்து குரூப்பர். எப்பா டே ஓடிச்சிரா. என்னோட ஸ்ட்ரீக் வேறு போயிடுச்சுங்க. இந்த வாட்டி இதை கண்டிப்பாக பிடிச்சிடலாம். ஏன்னா இதை டேமேஜ் போட்டோம் நம்ம. குரூப்பர் புதுசு
சரி, இப்ப நம்ம எப்படியாவது வீட்டுக்கு போய் ஆகணும். நம்ம அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் இதோ பாருங்க ஆக்ஸிஜன் இங்க ரீஃபில் ஆயிருது. ஐஷு ஸ்பீடு கைஸ். சரி நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும். கைஸ் நம்மளுக்கு வந்து ஒரு புது quest வந்திருக்கு. அது என்னன்னா டாய்லெட் பேப்பரு அப்புறமா டாய்லெட் டோரு அதெல்லாம் வந்து உடஞ்சு இருக்கான் அந்த டெலிபோர்ட்டரோட இது. அதை நம்ம இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் இந்த டோம்குள்ளேயே தான் இருக்குன்னு சொன்னான் அவன். ஸோ நம்ம டோம்குள்ளே தான் அதோ இருக்கு டாய்லெட்டு. ஈவெண்ட் ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. ஏங்க நம்மள கட்சியில் டோரா புஜ்ஜி ஆக்கிட்டானுங்க. என்ன பண்ணுறது? நான் தான் புஜ்ஜி. ஏன்னா நான் ஏய் இதானே டாய்லெட் டோரு இதானே. போடு போடு. இன்னும் நம்மளுக்கு என்னென்ன கச்சிச்சா எல்லாமே. அவள் தான். இப்போ நம்ம போயிட்டு இது பண்ணிடலாம். டெலிபோர்ட்ரு ஃபிக்ஸ் பண்ணா டெலிபோர்ட் ஆயிடுவேன். ஆமாம் எங்கே சாண்டியன்ஸ் தானே. ஏன்னா அங்கே தானே நான் செட் பண்ணியிருக்கேன். இவன் யாரா மூலக்காரன்? இவனை பாருங்க மூலக்காரன். எப்படி எப்படிலாம் வச்சிருக்கானுங்க பாருங்களேன். சரி ஓகே நம்ம டெஸ்ட் சப்ஜெக்டா இதை நான் இப்போ எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது? எங்கெங்க போச்சு நான் கலெக்ட் பண்ணதெல்லாம்? இல்லையே. வாட் இஸ் திஸ்? டேய் இப்போ நான் எப்படி இது உனக்கு கொடுப்பேன்? கம்ப்ளீட்டட். ஓ பவர். சாரி கைஸ் நான் பவர் இல்லை தேடி பிடிச்சிடுறேன். பக்கத்துலேயே தான் வந்துருக்கு. சரி அவள் தான். நீயும் பண்ணுறியா? எல்லாமே இங்கேயே தான் இருக்கும். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் யுவர் குவெஸ்ட். delete toilet works again. டேய் என்னடா பேர் இது? சரி வாங்க. ஐ வாண்ட் டு டெலிபோர்ட். எங்க? டேய் எங்கடா? ஏன்ஷியன்ட் சான்ஸ். ஏய் இன்னும் 150 ரூபாங்க. எங்க இதெல்லாம் அநியாயம். இதெல்லாம் அநியாயம். 150 ரூபா. 150 ரூபானா கொஞ்சம் நஞ்சமா? ம் சரி நம்ம கொஞ்சம் கிரைண்ட் பண்ணுவோம். நம்ம புது மீன் இதோ இதான் பிளாக் ஃபீன் டூனா கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளீஸ் நாங்கள் வந்து சும்மா கொஞ்சம் இதுவாகிட்டோம், டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம். அதனால என்ன பண்ண போகிறேன்னா சாரி அதனால நான் இப்போ ரீரோல் பண்ண போகிறேன். நான் இவனும் பண்ண போகிறேன். இல்லை 3 2 1 ஓகே. இவனும் கொடுத்துறேன் நானும் கொடுத்துறேன். இவனும் கொடுத்துறேன் நானும் என்னடா எனக்கு அதே வந்துருக்குடா. டே அது ஏஞ்சல் ஃபிஷ்ரா தம்பி. கைஸ் நம்மளெல்லாம் ஒரே வீடியோவில் 17,500லாம் சேர்த்து வைக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சும்மா கிரைண்ட் மட்டும் பண்ணுறேன். அதையே உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன். இவன் நிறைய காசு தராங்க. இவன் நம்ம இது பண்ணலாம் டெலிவரி. இது பாக்ஸ் டெலிவரி பண்ணோம். எவ்வளோ பண்ணி கொடுப்பா? ஏன்ஷியன் சான்ஸா? டே சரி ஓகே நம்ம போயிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்காட் அண்டி போயிட்டு ஏன்ஷியன் சான்ஸ் போயிட்டு வரணும். சரி ஓகே நம்ம போயிடலாம் வாங்க. மொமெண்டா இங்கே ஒரு மாசி இருக்குது. வேணா எடுத்துக்கோ. நான் எடுத்துக்கிறேன். ஓ சாரி அப்போ எனக்கு தான் மாசி வேணும். அது என்னென்னா வியர்லாவோட குவெஸ்ட்டு. சரி நம்ம போவோம். நம்ம இங்கே 2 குவெஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பாருங்க இதெல்லாம் செம ஸ்பீடாக இருக்குங்க இந்த போட்டு. நான் இது வாங்கியிருக்கேன் ஹெவி ஆக்சிஜன் போடு. 250 ஆக்சிஜன் எனக்கு ரீஸ்டோர் பண்ணி தரும். இது நான் எப்போ யூஸ் பண்ணுவேன்னா நம்ம 0 அந்த மாதிரி போகும்போது தான். இல்லைனா என்கிட்ட ரெகுலர் ஆக்சிஜன் பாடியை நான் யூஸ் பண்ணிப்பேன். சரி வாங்க நம்ம ஏன்ஷியன் சான்ஸுக்கு வந்து ஸ்பீடாகவே வந்துட்டோம். தம்பி எங்கே பாருங்க நீ? இவன் ஆக்சுவலி ஒரு இதுங்க இந்த போட் இருக்குல்ல இந்த டியூப் இது இருந்தால் தான் அந்த கிரேசி ஜெஃப் ஸ்டோருக்கு போக முடியும். இவன் அது இல்லாமலே போயிட்டாங்க. இவன் சீட்டிங் பண்ணி சீட்டிங்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது இது பிடிச்சிக்கலாம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நான் பிடிச்சிப்பேன். அது ஏன்னு எனக்கு தெரில. வேஸ்டா தம்பி கியூபிட்பா. அப்படியா? நான் வந்துட்டு தண்டர் பிடிச்சேன். அதுக்கு சமகாஸ் இவன்ட்ட தானே கொடுக்கணும். யார்கிட்ட கொடுக்கணும்? இவன் தானே. தெரியாம வந்துட்டனும். ஏன்ஷியன் சான்ஸ் தான் சொன்னான் அவன். ஐயோ மார்க்கஸா? ஓ அவன் மேலே இருப்பான் இல்லையா அவன்கிட்ட. சரி ஓகே அவன்கிட்ட கொடுத்துடலாம். இவர் தான் மார்க்கஸ். இந்தாப்பா. ஓ ட்ராவல் எங்கே பாருங்க எங்கே நிறைய பேர் செத்துருக்காருங்க. ஏதோ உரல்றான். சீ டேய் இல்லைப்பா. டேய் எனக்கு இவன் பாருங்க கோரலை வந்து கொடுக்காம இருக்கான். இன்னும் அவனுக்கு கோரலே கடிக்க முடியுதான். தம்பி கிவ் கிரேட். இப்போ நம்ம போயிட்டு இப்போ போயிட்டு அவன்கிட்ட இது வாங்கிக்கலாம்.
கைஸ் 750 குடுத்துருக்கான் கைஸ் இவன். சரி இவன்ட்டு இன்னொரு ஒரு கொஸ்டின் பண்ணிடலாம் நம்ம. சரி ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ இவங்ககிட்ட என்னன்னு கடைசி ஒரு இது மட்டும் முடிச்சிடலாம். ஏன்ஷியன்ட் சான்ஸ். ஓகே மறுபடியும் ஏன்ஷியன்ட் சான்ஸ். அடப்பாவி. டேய் ஐ வில் டூ இட். இப்போ ஏன்ஷியன்ட் சான்ஸ் போகலாம். நம்ம இந்த வாட்டி பேசிக் ஆக்சிஜன் பாட்டிருக்கு ஒரு 50 வந்தோடனே இதை போட்டுடலாம். வாங்க நம்ம அப்படியே இது ஜேர்னி ஆன் பண்ணிடலாம். அப்படியே போக வேண்டியது தாங்க. நம்ம மீன் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் மீன் பார்த்தா பிடிக்கலாம். அப்போ பார்த்தோமே தண்டு மீன் அந்த மாதிரி. ஏய் ஓய் ஏய் என்னங்க காற்று நம்ம பக்கம் வீசுது. ஓகே இதில் வந்து எனக்கு எடுத்துட்டேன். ஓகே ஒரு ஆக்சிஜன் பாடாச்சு கிடச்சிது. 50 வந்துருச்சு. 2 பேர் படுத்துன்னு இருப்பானுங்களே, அவங்களுக்கு தான் கொடுக்கணுமா. இங்கே ஒருத்தர் இருக்கார், இவர்கிட்ட போய் யாருப்பா வாப்பா இந்தாப்பா. நவோமியா? யாரா உனக்கு இந்த பேர்லாம் வைக்கிறா? போன்ஸ் இது ஏதோ வளர்றான் இவன். இப்போ கேட்ட மாட்டா யாராவது வந்துட்ட? இல்லைப்பா இல்லைப்பா இல்லைப்பா. தம்பி 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 போதும்ப்பா. என்னங்க யாப் பண்ணிட்டு இருக்கான் அவன். யாப் யாப் யாப்பிடி யாப்பிட்றானா இருக்காங்க இவன். இவன் தான் நோவா, இவன் தான் தூங்கிட்டு இருக்கான். சரி 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 சரி. ஆ ம் ம் ஆ ம் அவ்வளோதான். இப்போ நம்ம போயிட்டு காசு வாங்கிடலாம். நம்ம வந்து அப்படியே காசு வாங்கிக்கலாம் வந்து டைவர்கிட்ட இருந்து. என்னப்பா முஷ்டம்பா. ரேடார்லாம் வாங்காதடா மொக்கடா. காசு கொடு. டேய் ஓப்பா 1000 ரூபா கொடுத்துருக்கான்டா இவன். இவன் தான் டைவரு. நீ டைவர்கிட்டே கொஸ்ட் பண்ணு. வேலண்டைன்ஸ் ஐலாண்டு பக்கத்தில் இருக்கான்டா அவன். செம்மையா காசு கொடு. இவன் பாருங்க கூன் போகிறதுனால வயிறு வலிக்குதான். நாங்கள் எந்த கூனை பற்றியும் பேசலப்பா தம்பி. சரி ஓகே நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நான் மீனை கையில் பிடிக்க சொன்னால் பெரிய பெரிய கன் எடு. நம்ம 2 பேருமே ஏர் ரைஃபிள் தான். சரி ஓகே இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோ உங்களுக்கு பார்க்கல வரைக்கும் வரட்டா? ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டா? ஓகே பை.